இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மால நாங்கள் அனுதினமும் சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டவரே முழுகினவன் காலை மட்டும் கழுவினால் போதும், மற்றபடி அவன் சுத்தமாய் இருக்கிறான் என்று சொன்னீர். உம்முடைய இரத்தத்தினால நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய பிதாவாகிய தேவனால ஆண்டவரே நாங்கள் புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்துல நடக்கும் பொழுது அநேக குப்பைகள், அநேக சாக்கடைகள் ஆண்டவரே எங்க கால்களிலே வந்து தங்குவதை போல எங்க உள்ளத்தையும் எங்களுடைய மனதையும் ஆண்டவரே வீணாக்கும்படியாக, கரைபடுத்தும்படியாக இந்த உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளுடைய காரியங்கள், டிஸ்டர்பன்ஸ்கள் எங்களுடைய ஆண்டவரே மனதையும் இருதயத்தையும் எங்களுடைய உள்ளங்களையும் ஆண்டவரை அசுசிப்பட வைக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை சுத்திகரிப்பதற்காக, அதை நாங்கள் கழட்டி போடுவதற்காக, அதை அகற்றி போடுவதற்காக இன்றைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் உம்முடைய சமூகத்துல. உம்முடைய நாமத்தினால நீர் எங்களையும் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டுகளும் எந்த அசுசியும் படாதபடிக்கு ஆண்டவரே என்னை எங்களையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு எங்களோடு பேசும் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே அதிகாலையில இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்காக காத்திருக்கும் போது என்ன சொல்வது, என்ன பேசுவது என்று ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே 13, 14 என்னோடு இடைப்பட்டார். 14வது வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் 13 நான் வாசிக்கிறேன். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. பவுல் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது எதையும் எழுதிட்டு வர்றார். 16ஆம் வசனத்தை நீங்க 16ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைக்கு பண்ண திட்டத்தின்படியே நீங்கள் செய்யுங்கள் அப்படி இப்படின்னு சொல்றாரு. தீமோத்தேயுவை பத்தி பேசுறாரு. அப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு இந்த வார்த்தையை சொல்றார் 14ல் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்க காரியங்கள்லாம் செய்யப்பட கடவுது, இல்லை கருத்தோடு செய்யுங்க, இல்லைன்னா கடமையோடு செய்யுங்க, இல்லை எதையாவது ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம். அங்க அன்போடு செய்யப்பட கடவுதுன்னு சொல்றாரு. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா சேரிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அர்ப்பணிப்போடு செய்யுங்கள் என்று போட்டிருக்கு. இந்த அர்ப்பணிப்பு, அன்பு இருந்தாதான் அர்ப்பணிப்பு இருக்கும், அர்ப்பணிப்பு இருந்தாதான் அன்பு வரும். அன்னை தெரசா இந்த இந்தியாவுக்கு வந்து அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் அன்போடும் இருந்தது, அர்ப்பணிப்போடும் இருந்தது. அதனால்தான் அதை உலகம் அவங்களை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எதை செய்தாலும் அந்த அன்போடு செய்கிறோமா அல்லது அர்ப்பணிப்போடு செய்கிறோமா என்பதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அர்ப்பணிப்போடு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு நாம வரணும்னு நினைச்சோம்னா அதை நேசித்து அந்த 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 காரியத்தை நான் சுத்திகரிக்கப்படணும், இல்லை இந்த கூட்டத்துல நான் கலந்து கொள்ளணும்ட்டு அந்த அர்ப்பணிப்போடு வரும்பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறார். ஆமேன். சும்மா கடமைக்கு வர்றது, கடமைக்கு செய்யறது எல்லாமே தெரியும் இல்லையா? கடமைக்கு செய்யறதுக்கும் அர்ப்பணிப்போடு செய்யறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை மனிதனே அறிவான். யாரே அறிவா? மனுஷனே அறிவான். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அறிவார்? அப்ப நம்முடைய காரியங்கள் அப்ப அந்த அர்ப்பணிப்போடு அப்படின்னும் போது, அன்போடுன்னும் போது எனக்கு முதலாவது வந்தது எதுனாக்கா ஏசாண்டவர் தான். அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர்கிட்ட பணிய அவர் கடமையா செஞ்சாரா, அர்ப்பணிப்போடு செஞ்சாரா? கடைசி வரைக்கும் அந்த அன்பு கலந்த அர்ப்பணிப்பு இல்லையா? என்ன கலந்த? அன்பு கலந்த அர்ப்பணிப்பு. ஸோ இப்போ இன்னைக்கு நீனு அதே தான் உன்னிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சுத்திகரிப்பு கூட்டம்
சரி வச்சுட்டாங்க, வேற வழி இல்லை, தலையெழுத்து வரணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காம அந்த அர்ப்பணிப்போடு இன்னைக்கு நாம போய் சுத்திகரிக்கப்படணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் பேதுருக்கிட்ட வந்து அவன் காலை கழுவ வரும்போது, ஐயோ ஆண்டவரே என் காலை என்ன செய்யாதீங்க. அது எந்த பகுதியில் இருக்கு கொஞ்சம் பாருங்க. என் காலை கழுவாதீங்கன்றான். நான் கழுவலைன்னா உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்றார். என்ன இல்லை, என்னிடத்துல உன்னிடத்துல என்ன இல்லை, பங்கு இல்லைன்றார். அப்படியா, அப்பனா நீ என்ன தலையிலிருந்து கால் முழுவதும் கழுவு அப்படின்றான். அடுத்த ஸ்டெப் அவன் மாறுறான் பாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மூழ்கினவனுக்கு காலை மட்டும் கழுவுனா போதுன்றார். அங்க ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார். யாரு? முழுகினவனுக்கு. என்ன முழுகினவன்? ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கு காலை மட்டும் கழுவுனா போதுன்னு காலை கழுவுறார். அதுக்கு என்ன ஆவிக்குரிய உள்ளாந்திர அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னா, நீ முழுவிட்ட, நீ ஆண்டவருக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிட்ட, அதான் முழுகினதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவத்துக்கு, உலகத்துக்கும் பாவத்துக்கும் நான் செத்து போயிட்டேன், இப்ப ஆண்டவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன். ஆனா பிழைத்திருக்கிற ஒன்ன சாகடிக்க எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி யாரு திரியிறா? பிசாசு திரியிறான் எல்லாரையும் விழுங்குறதுக்கு. ஏன்னா நீ போயிச்சிட்டல்ல, உன்னை மறுபடியும் எப்படியாவது சாகடிச்சிடணும். அந்த காரியத்துல அவன் ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கிறான். அதே கூட இருந்த சீஷர்ல எத்தனையோ வாட்டி சாகடிச்சிட்டான் அவன். இதே பேதுரு தான். ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, நான் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க போறேன், என்னை வந்து சிலுவையில் அறைய போறாங்க, நான் சாகிறது நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு உடனே இவன் என்ன செய்யறான், ரொம்ப உரிமையா ஆண்டுடைய கரத்தை பிடிச்சு தனியா இட்டுட்டு போறான். இட்டுட்டு போயிட்டு, ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாது, நீங்க சாவக்கூடாது, நீங்க செத்துட்டா நாங்களாம் என்ன போவோம், என்ன ஆகும், யார் எங்களை வழி நடத்துறது அப்படின்னு ரொம்ப கரிசனையா சாவக்கூடாதுன்னு அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறான். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றார். நீனு மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் என்று. அப்ப அந்த சிந்தனையில ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது பேதுருக்கு. ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாற்றம்? ஆண்டவர் நம்மளை விட்டு சாவக்கூடாது, நல்ல மாற்றம் தானே. என்னங்க உரிமையா தானே சொல்றான், நல்லது தானே சொல்றான், நீ சாவக்கூடாது ஆண்டவர் என்ன. ஆனா அந்த மாற்றத்தை கூட ஆண்டவர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பாக்குறாரு. இது தவறான கண்ணோட்டம், இது தவறான சிந்தனை, மாமிசத்துக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய சிந்தனை அல்ல. அதனால்தான் கடிந்து கொள்றாரு. அப்பாலே போ சாத்தானே, பேதுருவே நீ என்ன செய்யற, என்ன சிந்தனைக்கு இடம் கொடுத்த. அப்ப பாரு, அந்த பிசாசானவன் அவனுக்கு சிந்தனையில ஒரு பாவத்தை கொண்டு வந்து, ஆண்டவர் சாவக்கூடாதுன்னு சொல்லு, ஆண்டவருக்கு நல்லது செய்யற மாதிரி செய்யி, ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்னு பேதுருடைய சிந்தையை பிடித்தான். இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு பரிசுத்தவான்களாகிய நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை, அநேக வேண்டாத சிந்தனைகளை பிசாசு எங்க கொண்டு வரான், நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரான். அப்ப அந்த சிந்தனை கரைபடும் பொழுது நாம் அழுக்கடைகிறோம். நாம் என்ன செய்யறோம்? அழுக்கடைகிறோம். நம்ம சுத்திகரிக்கப்பட்டவங்க தான், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான், முழுகின பிறகு நம்ம எல்லாம் புது சிருஷ்டியா மாறினவங்க தான். ஆனாலும் உன் சிந்தனையில பிசாசானவன் எதையாவது ஒரு காரியத்தை போடுவதற்கு ஏதுவா இருக்குதா இல்லையா? ஆனால் தான் சொன்னார், நீ காலை மட்டும் கழுவுனா போதும். அப்ப நாம ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம வெளியில தெருவில் போயிட்டு வந்தோம்னா என்ன செய்வோம்? காலை கழுவும். காலை கழுவாத நம்ம என்ன செய்ய மாட்டோம், வீட்டுக்குள்ள போக மாட்டோம். அது ஒரு பழக்கம். அந்த காலத்துல இருந்தா யூதர்கள்லாம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது கலாச்சாரத்துல ஒன்றாக கலந்தது. காலை கழுவுற பழக்கம். வெளியில தான் தண்ணி வச்சிருப்பாங்க, வெளியில தண்ணி வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லயும். அந்த காலத்துக்கு கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்படி அது இருக்குது. வெளியில தண்ணி வச்சிருப்பாங்க, காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். எப்பயுமே ஒவ்வொரு நாளும் வெளியில போயிட்டு வந்தாலே.
இன்னைக்கு அது நவநாகரிகத்துல அது என்னாச்சு, மறந்து போச்சு. அது நல்லது கூட, சுகாதாரமும் கூட. அதனால்தான் ஆண்டவர் கல்யாண விருந்துக்கு போகும்போது, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது முத அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே அங்க கற்சாடி வச்சிருந்தாங்க வெளியில. குடிக்கிற தண்ணி அது என்ன தண்ணி? காலை கழுவுற தண்ணி. அது என்ன தண்ணி? காலை கழுவுறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறான். அப்ப வரவெல்லாம் அங்க ஃபங்க்ஷனுக்கு வரவங்க கூட என்ன செய்யணும்? காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். அந்த சுத்திகரிப்பு அன்பாலே, அப்ப ஆவிக்குரிய சுத்திகரிப்பு நமக்கு அனுதினமும் தேவைப்படுகிறது. அனுதினமும். ஆமா, ஆலயத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னாக்கா, ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அல்லது ராபோஜனத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறதுனால்தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் நம்ம வைத்து ஒழுங்கு செய்யப்படுகிறது. அப்ப நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். சிந்தனை எந்த விதத்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த சிந்தனையினால இருதயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த இருதயத்தினால செயல்பாடுகள் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது எந்த அளவுக்கு நமக்கு அது பாதிப்பை கொண்டு வருகிறது, அடுத்தவங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது, அல்லது ஆண்டோடைய சமூகத்தை அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு தான் இப்படிப்பட்டதான ஒரு கூட்டங்கள் நம்ம வைக்கிறோம். அன்பாலே, இந்த கூட்டத்துக்கு வரும்போது நீ எப்படி வரணுமா? அன்போடையும் அர்ப்பணிப்போடும் வர வேண்டுமா? எப்படி வரணும்? கடமையா கிடையாது. நீ எதை செய்தாலும், அதனால்தான் பவுல் சொல்றாரு, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். அங்கதான் அர்ப்பணிப்பு, அன்பு இருக்குது. இது ஆண்டவருக்காக நான் போறேன், இது ஆண்டவருக்காக நான் நைட் பிரேயர்ல கலந்து கொள்ளுறேன், அர்ப்பணிப்போடு. ஆண்டவர் என்னோட ஏதாவது பேச வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு நான் வந்திருக்கிறேன். அன்பாலே, ஒவ்வொரு நாளும் நீ செய்யற காரியங்கள் எதை செஞ்சாலும், நீ வேலை செய்யற ஒரு இடத்துல ஒரு பணி செய்யற, ஒரு முதலாளி கீழே வேலை செய்யறன்னா அந்த வேலையை கூட நீ சம்பளத்துக்காக வேலை செய்யாத, சம்பளத்துக்காக அர்ப்பணிப்போடு வேலை செய். அந்த அர்ப்பணிப்பு ஒன்ன ஆசீர்வாதத்துல கொண்டு வந்து செல்லும். அவங்க பாக்குறாங்க, முதலாளி பாக்குறாங்க, பார்க்கல, இல்லாத இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த இல்லாதப்ப ஒரு வேலை, இருக்கிறப்ப ஒரு வேலை செஞ்சுன்னா யார் பாப்பா? ஆண்டவர் பார்ப்பார், முதலாளி பார்க்க மாட்டான். ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அன்பானே, அதை எதை செய்தாலும் இந்த அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது, அல்லது அன்போடு அந்த வேலையை நேசித்து செய்யும் போது, நீ சோறாக்குற வேலை செய்யற, வீட்டுல சோறாக்குறன்னு வச்சுக்கோ, அதையும் ஒரு அர்ப்பணிப்போட செய், அன்போட செய். வேண்டாம் வெறுப்பா செய்யாத. தலையெழுத்து சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், இதுங்களுக்கு எதையாவது செய்யணும், அந்த மாதிரி செய்யாத. அதுல ஆரோக்கியமே இல்லை. நான் ஏற்கனவே சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணதை நான் சொல்லுவேன். தண்ணியில ஜீவன் இருக்கு, தண்ணியில உயிர் இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த தண்ணியை ஆராய்ச்சி பண்ணார், விஞ்ஞானி. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டார், தண்ணி எடுத்து நல்லா திட்டார், கன்றாவி இந்த தண்ணியை குடிக்கணுமா, இதுக்கு அறிவு இருக்கு அப்படின்ட்டு அந்த தண்ணியை பார்த்து திட்டிட்டு அந்த தண்ணியை வைக்கிறார். இன்னொரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதை நேசிக்கிறார். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நீ நல்ல எனக்கு ஜீவனை கொடுக்குற, உனக்கு நல்ல இதுல உயிர் சத்துலாம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன் அப்படின்னு அந்த தண்ணியை அதை பாராட்டுறாரு, அப்ரிசியேட் பண்றாரு. டம்ளர்ல 2 டம்ளர்ல தண்ணி எடுத்து ஒரு டம்ளர்ல திட்டிட்டு வைக்கிறாரு, ஒரு டம்ளரை பாராட்டி வைக்கிறாருங்க. அந்த திட்டிட்டு வைக்கிற டம்ளர்ல இருக்கிற தண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்ல அளந்து பார்க்கும்போது அநேக வியாதி உள்ள கிருமிகள் உருவாகி இருக்கிறது. இந்த பாராட்டுக்குரிய தண்ணியில பார்த்தாக்கா நல்ல தண்ணி சூப்பரா இருக்குதுன்றாங்க. இது ஆராய்ச்சி பண்ண காரியத்தை நான் படித்ததை சொல்றேன். எல்லாத்துக்குமே உணர்வு. ஒரு செடிகிட்ட போய் நீ திட்டிப்பாரு, அந்த செடி வாடிடும். ஆமா, ஒரு மிருகத்திட்ட போய் நீ, ஒரு மாட்டு, எனக்கு அது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த மாட்டுக்கிட்ட போய் நைஸ் பண்ணி குழஞ்சி அதை ரொம்ப தட்டி கொடுத்து அதை செல்லமா கட்டி அணைச்சு அதை கொஞ்சம்னா பால் அன்னைக்கு 2 லிட்டர் கறக்கும். திட்டுன்னு வச்சுக்கோ 1 லிட்டர் தான் கறக்கும். இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. நான் கிராமத்துல இருக்கும்போது அந்த மாட்டை திட்டும் போது அதுக்கு மனசு கஷ்டமாயிடும். உனக்கும் அப்படிதான். உன்னை பாராட்டி நல்லா உன்னை அப்ரிஷியேட் பண்ணி உன்னை தட்டி கொடுத்து வேலை வாங்கினா நீ எப்படி வேலை செய்வ? அர்ப்பணிப்போட செய்வ.
உன்னை திட்டினாரு முதலாளின்னா நீ எப்படி செய்வ? சா என்னடா இவன் வேற வழி இல்லையே அப்படின்னுட்டு நீ செய்வ. அன்பாலே இன்னைக்கு பாருங்க நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு? பிளஸ் பண்றாரு. அப்ப ஆண்டவர் சிலுவையில போய் சாகிறத கூட அர்ப்பணிப்போட தான் என்ன செஞ்சார் அந்த வேலையை. ஆனால் தான் முடிவு பரிந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று. அதனால இன்னைக்கு நாம அர்ப்பணிப்போடு செய்கிறோமா? உபவாச கூட்டத்துக்கு வரதா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்தா இருந்தாலும் சரி, டாக்ஸ் கொடுத்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தாலும் சரி, புதன்கிழமை வந்தாலும் சரி, அந்த அர்ப்பணிப்போடு இருந்ததுன்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு அந்த உண்மையாக சுத்திகரிக்கப்படும். உண்மையா இவன் அர்ப்பணிப்போட வந்திருக்கிறான், இன்னைக்கு ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறான், என் பிள்ளை என் பையன் இந்த சிந்தனையில் இருக்கிற இந்த காரியத்தை நான் கழுவியே ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்காக வந்து கழுவுவார். நண்பாங்களே, ஆண்டவர் கழுவுவதற்கு ரெடியா இருக்கிறார். அதனால்தான் அவர் எல்லாருக்காலையும் என்ன செஞ்சாரு? கழுதார். ஆனா நாம ரெடியா காலை காட்டுறதுக்கு? யோவான் 13 எடுத்து வாசிங்க. யோவான் 13:7 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. என் தலையையும் கழுவ வேண்டும் என்றான். மூழ்கினவன் தன் காலை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல. அன்பால இன்னைக்கு அழகா ஆண்டவர் சொல்றா பாருங்க, நீங்க சுத்தமா இருக்கிறீங்க, ஆகிலும் எல்லோரும் அல்ல. அப்ப நமக்குள்ளார எப்படியாவது கரை வந்துடுது. சிந்தனையிலோ அல்லது செயல்பாடுலையோ அல்லது இருதயத்திலேயோ கசப்பு, வெறுப்பு, கோபம், இச்சை, அப்படிப்பட்ட காரியங்கள், அதுதான் கரைகள், பிசாசு கொண்டு வருகிற கரைகள். அப்ப அந்த கரைகளை நீக்குவதற்கு நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. அப்ப அந்த சுத்திகரிப்புக்காக நாம ஆண்டவரிடத்துல அர்ப்பணிப்போடு நம்ம அன்போடு போய் நம்ம கேட்கும்போது அவர் நம்மளை சுத்திகரிப்பாரா இல்லையா? அதனால்தான் இந்த கூடங்கள்லாம் நம்ம வைத்திருக்க இந்த சபை ஒழுங்கை நாம ஃபாலோ பண்ண வேண்டும். அன்பாலே இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கழுவாவிட்டால் உனக்கு பங்கு இல்லைன்றார். அப்ப கழுவுனாதான் உனக்கு எனக்கு ஆண்டவருக்கு என்னது உறவு வருக, ரினியூல் பண்றோம். ஆனால்தான் எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு சங்கீதம் தான் ஞாபகம் வருது. சங்கீதம் 91 தாவீது இப்படியாக 51 இப்படியாக கதை இருக்கிறார். என்னை இல்ல ரினியூவல் பண்ணுன்னு சொல்லுவார். என்னன்னா, தேவனே நிலவரமான 51:10 தேவனே சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவி என்னுள் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப அந்த புதுப்பிக்கிறது தான் இந்த சுத்திகரிப்பு. அந்த நிலவரமான ஆவி நமக்குள்ளார வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானுடைய சுத்திகரிப்பு. அந்த நிலவரமான ஆவி, நிலவரமற்ற ஆவி எது? பிசாசு கொடுக்கிற ஆவி. அதுதான் ஆல்சேஷன் மைண்டு, அலபாயிர மைண்டு, நம்மளை தடுமாற செய்யற மைண்டு. அந்த ஆவி நமக்குள்ளார வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? நம்மளை தடுமாற செய்தும். நிலைவரமான ஆவி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தனாக்கா அவர் நிலை நிறுத்துவார். ஸ்ட்ராங்கா எதுல? சத்தியத்துல நிலை நிற்கும்படியாக. நிலைவரமற்ற ஆவி, அந்த பிசாசுடைய ஆவி நமக்குள்ள வந்துச்சுனாக்கா அது சஞ்சலத்துக்கும் கேட்டுக்கும் நம்மளை இடம் கொடுத்து நம்மளை என்ன செய்ய? தடம் புரண்டு வைப்பான். அதனால இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம்? தாவீது அப்பயே தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறார். என்னன்னு எழுதியிருக்கிறார்? நிலவரமான ஆவி என்னுள் புதுப்பியும். அப்ப புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம் அன்பான்லே. ஒவ்வொரு விசுவாசிகளும் புதுப்பிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம், கட்டாயத்தில் இருக்கிறோம்.
அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோடைய சமூகத்துல போய் உக்காந்தாதான் புதுப்பிக்கப்பட முடியும். இப்ப கார் இருக்கு, அழுக்காயிடுச்சு, அப்படியே இருந்தாக்கா அந்த அழுக்கு போகுமா? என்ன செய்யணும்? அதை கழுவுறதுக்கு போய் என்ன செய்யணும்? சர்வீஸ் சென்டருக்கு இட்டுட்டு போய் விட்டாதான் அவன் என்ன செய்வான்? அடிச்சு கிளீன் பண்ணி புது கார் மாதிரி ஆக்கிடும். அதே போல சர்வீஸ் சென்டர் தான் ஆண்டுடைய சமூகம். நம்ம காருக்கு சமம். நேற்று நல்லா ஒரு 12 hours பிரேயர்ல இப்போ நைட் பிரேயருக்கு கலந்து கொள்ளும்போது ஒரு மனுஷன் செய்தி கொடுத்தார். நம்மலாம் இன்ஜின் மாதிரி அந்த ஆயில் என்ன செய்யணும்? மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆயில் பழைய ஆயில் இருந்ததுனாக்கா என்ன ஆகும்? ஒரு சட்டன் பீரியடுக்கு பிறகு அது ஓடிச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆயிடும். அதே போல தான் நாம சீஸ் ஆயிடுவோமா? அந்த பழைய ஆவி நம்ம தான் பெற்றுக்கொண்டோமே அப்படின்னு நினைச்சது. தட் இஸ் ஆவியானவர் அபிஷேகம், ஆயில் மாதிரி. அது என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கப்பட்ட ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் ஆவியானவர் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கப்படணும்னா இன்ஜின் ஆகி இருக்கிற நீ ஒர்க் ஷாப்புக்கு போய் தான் ஆகணும். வாஷ் பண்ணணும்னா நீ ஒர்க் ஷாப்புக்கு போய் தான் ஆகணும். சர்வீஸ் சென்டர் போய் தான் ஆகணும். அதே தான் இன்னைக்கு ஆலயம். நீ காலையில போகலாம், ஆலயத்துல தங்கி இருப்பதை நாடுவேன் என்று சொல்றார். அப்ப ஆலயத்துக்கு வருவதிலும், ஆலயத்துல தங்கியிருப்பதிலும், ஆலயத்துல உட்கார்ந்து நீ நேரத்தை ஒதுக்குவதிலும் நீனு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஜபத்துக்கு ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நேற்று ஜபத்தை குறித்து அவர் பேசினார். ஒருத்தர் எங்க ஆலயம் கூரை கட்டடமா இருக்கும்போது நான் போய் பார்த்துருக்கிறேன். அப்ப அது இன்னைக்கு ஒட்டு கட்டடமா ஆகி நல்லா ஏசி எல்லாம் போட்டு நல்லா அருமையா வச்சிருக்கிறாரு. உள்ளார 24 மணி நேரமும் அவங்களுடைய மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். 24 மணி நேரமும் இங்க ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொருத்தங்க கமிட்மெண்ட் பண்ணி இங்க வந்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அதை நான் கண்கூட பார்த்தேன். அந்த ஆலயத்துல கூரை கட்டடமா இருக்கும்போது அந்த ஜனங்கள் வந்து 10 to 11 ஒருத்தவங்க ஜெபிச்சாங்கன்னா 12 to 1 ஒருத்தவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 1 மணிக்கு அது கரெக்டா 1 மணிக்கு ஒருத்தவங்க முடியுதுன்னாக்கா அவங்க அடுத்தவங்க 12:45 வந்து என்ன செய்யறாங்க? அங்க உட்காந்துக்கிறாங்க. அவங்க அந்த ரூமை விட்டு எட்டக்க போயினோடனே இவங்க உள்ளார போயிடுறாங்க. அதே போல டே அண்ட் நைட் 24 மணி நேரமும் எத்தனை நாள் ஜெபிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. வருஷ கணக்குல ஜெபிச்சாங்க. 24 மணி நேரமும் வருஷ கணக்குல இந்த கூரை கட்டடமா மாறனாண்டவரை, இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒழியணும். பக்கத்துல இருக்கிறவங்கலாம் சவுண்டு வருதுன்னு ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டாங்கன்னு எல்லாம் வந்து தடை பண்ணாங்களாம். அப்ப இவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அந்த யாரு லெட்டர் கொடுத்தானோ அவன் வந்து இவர்கிட்ட சொன்னான், அந்த பாஸ்டர் பரவாயில்ல, நாங்க சொன்னது பிறகு உங்க சவுண்டே எங்களுக்கு கேட்கல அப்படின்னாராம். கடைசியில பார்த்தா ஏற்கனவே வச்ச சவுண்டோட பெரிய சவுண்ட் வச்சுக்கிறாங்களாம், பெரிய ஸ்பீக்கர்ல. அவன் காதை அவுட் ஆக்கிட்டாரு. ஆண்டவர் இருந்தாரு. இன்னைக்கு பெரிய கட்டடம் ஆயிடுச்சு அந்த 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 சர்ச்சு. இன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன் தான் டிஸ்டர்ப் பண்ணான். அந்த பக்கத்து வீட்டுக்காரனே இந்த பாஸ்டர் பாட்டு பாடி ஆராதிக்கும் போது சீட்டு கொடுத்து அனுப்புறானா. என்ன சீட்டுன்னா, இந்த பாட்டை பாடுங்க அப்படின்ட்டு. விரும்பி உட்காந்து வீட்டுல உட்காந்துன்னு கேட்கறான். அப்ப இந்த சவுண்ட் என்ன செய்யுது? அங்க போகுது. அவன் வீட்டுல உட்காந்துனே இந்த பாட்டை பாடுங்க, அந்த பாட்டை பாடுங்கன்னு ஒவ்வொரு வாரமும் விருப்ப பாட்டை ஏத்துறான். அன்பாலே இது சாட்சியாக சொன்னார். எதுக்குன்னா ஜபம் அந்த அளவுக்கு நம்மளை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா நாம ஜபத்துல உட்காந்துட்டு இருக்கோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கணும். அதுதான் அந்த அர்ப்பணிப்பு தான் எல்லா காரியம். இதுல மறந்துடாதீங்க. இங்க பவுல் சொன்ன காரியம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. சொல்லுங்க, என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் எதை செய்தாலும் நான் எப்படி செய்யணுமா அந்த அன்போடு செய்யறதா. அதுக்கு ஆங்கிலத்தில் என்னன்னு போட்டிருக்கு? சேரிட்டபிள், அர்ப்பணிப்போடு செய்யுங்கள் என்று. அந்த அன்பு கலந்த அர்ப்பணிப்பு இல்லது அர்ப்பணிப்பு கலந்த அன்பு. ஏசாண்டவர் அப்படிதான் செஞ்சார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் கரெக்டா அர்ப்பணிப்போடு செய்து முடிச்சார். பவுல் அப்படிதான் செஞ்சார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாரு? அர்ப்பணிப்போடு அன்போட செஞ்சார். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வேலைய, எந்த உலகத்து வேலையா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய வேலையா இருந்தாலும் சரி, அது ராஜ்யத்துக்குரிய வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் நீ அர்ப்பணிப்போடு செஞ்சா உன்னை ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். அன்பாலே அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள வரணும். இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறோன்றத கொஞ்சம் மனசுல வைங்க. இன்னைக்கு உண்மையிலே நான் வேற செய்தி தான் கொடுக்க வந்தேன். 13ஆம் வசனத்துல அந்த செய்தி தான் பாருங்க, அதையும் படிச்சிருங்க.
விழித்திருங்கள், 13ஆம் வசனம், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள். இந்த 4 காரியத்தையும் சொல்லிட்டு 5வது காரியமா சொல்றாரு, உங்க காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுள். முதல் என்ன சொல்றாரு? விழித்திருங்கள்ன்றாரு. பி அலர்ட். அப்ப விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம்? நீ தூங்குறியா? ஆவில எல்லாரும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் அசர்றோம், கொஞ்சம் அசந்து போறோம். அந்த அசந்து போற நேரத்துல, அந்த கண்ணயற நேரத்துல பிரபஞ்சத்தினுடைய அதிகாரி ஆகிய சாத்தான் என்ன செய்யறான்? கலையை கொண்டு வந்து விதைக்கிறான். எதை கொண்டு வந்து விதைக்கிறான்? கலையை. நீ தூங்குற நேரத்தில் தான் அவன் கலையை விதைப்பான். ஆண்டவர் நல்ல விதையை விதைக்கிறார். டெய்லிக்கும் வசனத்தை, வேத வசனத்தை டெய்லி நம்ம தியானிக்கிறோம். ஜெபிக்கிறது எப்படி, அது எப்படி, இது எப்படி எல்லாம் கத்து தராரு. நீ அந்த மாதிரில ஜெபம் பண்ணிட்டு நல்லா இருக்கிற. ஆனா கொஞ்சம் ஆவில அப்படி தூங்கும்போது, நானும் நீனும், போதிக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீயா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆவில அப்படி அசரும் பொழுது சாத்தான் என்ன செய்யறான்? கலையை கொண்டு வந்து வச்சிடறான். ஆனால்தான் இங்க பவுல் சொல்றாரு, விழித்திருங்கள் என்று. எதுல விழித்திருக்கணும்? ஆவில விழித்திருக்கணும். அப்ப எப்போதும் ஆவியானவருடைய ரினிவல் நமக்குள்ள வந்துச்சுனாக்கா, புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால் அலாட்டா இருப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசு வந்து கலையை விதைக்காதபடிக்கு நான் அலாட்டா இருக்கணும் ஆண்டவரே. அந்த விழிப்புத்தன்மை உனக்குள்ள இருக்கணும். அன்பாலே அடுத்தது என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்ன்றார். நிலைத்திருங்கள் என்றால் என்ன அப்படின்னாக்கா, ஆங்கிலத்துல உறுதியாய் நில்லுங்கள் அப்படின்னு. என்னது? எந்த விசுவாசல எதை நீ பிடிச்சிருக்கிறியோ அந்த விசுவாசத்துல உறுதியா நில்லு. இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு காரியத்தை காட்டினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த யாவிரு ஜப ஆலய தலைவனையும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் காமிச்சார். என்னன்னா, அவனுடைய விசுவாசத்துக்கும் இவளுடைய விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அதுல காமிச்சார். பாருங்க, அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது. லூக்கா எத்தனாம் அதிகாரம் பாருங்க. இன்னைக்கு அவனுடைய விசுவாசம் பாருங்க, உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்கிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னாரு. அப்ப அவங்க ஜபாலய தலைவனுடைய ஆளுங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவர் 8ஆம் அதிகாரம் 46 48, மகளே திடன்கோள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ. 50ஆம் வசனம் பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அப்ப உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவள் விசுவாசத்திலே உறுதியா இருந்தா. அவள் விசுவாசத்துல உறுதியா இருந்தா. என்ன உறுதியா இருந்தா? நான் எப்படி ஆகிலும் சூதக ஸ்திரீ, நான் வெளியில சொல்ல முடியாது என்னுடைய வியாதிய. நான் போய் ஆண்டோடைய முன்னாடி நின்றுட்டு, ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு, என்னை சுகப்படுத்துங்கன்னா எல்லாம் கல்லால் அடிச்சு கொன்றுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாழா போன சட்டம் இருக்குது. அதனால வெளியிலையும் சொல்ல முடியாது, ஆண்டவரையும் நான் தொடக்கூடாது, மற்றவங்களையும் தொடக்கூடாது. அதனால்தான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்றார். யாரு? மற்றவங்களை தொட்டா தீட்டு, சரீரத்தை தொட்டா தீட்டு. அப்ப வஸ்திரத்தையாவது நான் தொட்டு நான் சுகமாவேன் என்று அவளுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால அவள் முண்டி அடித்து பின்னாடி வந்து பின் சைடா போய் வஸ்திரத்தை தொட்டான்றார். இந்த ஓரத்தை தான் தொட்டா. அந்த வஸ்திரத்திலிருந்து அந்த ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டுடைய வல்லமை புறப்பட்டு அவளை சுகப்படுத்தியது. ஆமேன். ஆனா இந்த ஜபாலய தலைவன் என் வீட்டுக்கு வந்து என் புள்ள மேல தலையில கைய வச்சு அவன் நீ ஜோம் பண்ணாக்கா பிழைப்பா அப்படின்னு இவன் நம்பிக்கையோட இருப்பான். இவன் விசுவாசம் எப்படி இருந்தது, அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இவன் வீட்டுக்கு வந்து தலையில கையை வச்சு ஜெபிச்சாதான் பிழைப்பான்னு இவனுடைய விசுவாசம். அவருடைய விசுவாசம், ஆண்டவர்கிட்ட போய் நானு டிஸ்டர்ப் பண்ண தேவை, ஒரு வஸ்திரத்தை தொட்டாலே நானு சுகமாவேன். பாருங்க, 100க்கு அதிபதி கிட்ட இருந்த விசுவாசம், அவள் அந்த உறுதி. ஒரு வார்த்தை சொல்லு,
நீ வார்த்தையில உனக்கு வல்லமை இருக்கு, வஸ்திரத்துல வல்லமை இருக்குன்னு இவன் நிரூபிச்சா, அவன் வார்த்தையில வல்லமை இருக்குன்னு அவன் நிரூபிச்சான். யூதனாகிய இவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாதான் நல்லாவா? இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய விசுவாசம் இருக்கு. அதனாலதான் சொல்றார், நீ விசுவாசத்துல நம்பிக்கை உள்ள உறுதியா இரு. அன்பா இல்ல, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆனர் பண்றார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆனர் பண்றார். நீ விசுவாசத்துல எந்த அளவுக்கு நீ உறுதியாய் நிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர. அவர் அறியாமலே நான் தான் சொல்றேன், ஆண்டவரை நிக்க வச்ச விசுவாசம்னு சொல்லுவேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய விசுவாசம் எப்படியா? ஆண்டவரை நிக்க வச்ச விசுவாசம். போயிட்டு இருந்தவரை நிக்க வச்சிருச்சு. என்ன தொட்டது யாருன்னு கேக்குறாரு. எல்லாரும் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய கூட்டத்துல உன்னை தொட்டது யாருன்னு கேக்குறீங்களே, என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. இல்ல என்னை விசுவாசத்தோடு யாரோ ஒருத்தவங்க தொட்டு இருக்கிறாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிவேன் என்றார். இப்ப பாரு, வித்தவுட் நாலேஜ், அவருடைய அறிவுக்கு எட்டாம, அவருடைய கவனத்துக்கு வராத அவருடைய நாலேஜை திருடுனான். திருடுனான்னு தான் சொல்லுவேன். யாரு? ஆண்டவரே அறியாத அவருடைய வல்லமையை அவர் திருடி கொண்டார். எது இது? இந்த விசுவாசம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசம் உறுதியா இருக்குதா? அன்பா இல்லையா? அதனால்தான் சொல்றாரு பவுல், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? புருஷராயிருங்கள். ஏன் இங்க சம்பந்தம் இல்லாம புருஷராயிருங்கள்னு சொல்லணும்? புருஷன்னாக்கா எதுக்கு அடையாளம்னா, ஒரு ஜஸ்ட் லைக் ஆம்பளைத்தனமா இரு, கோலத்தனமா இருக்காதன்னு. பொம்பளை மாதிரி ஏன்டா அழுவுறன்னு யாராவது சொன்னாலும் என்னன்னு சொல்லுவோம், பொம்பளை மாதிரி. அப்ப என்னன்னா, அந்த தன்மை, புருஷ தன்மை உனக்குள்ள இருக்கிறதா? அதனால அந்த தன்மைன்னா என்னன்னாக்கா, அந்த ஒரு தைரியமான ஒரு காரியம், தைரியமான அந்த காரியம் தான் புருஷனா இருக்கிறது. நீ பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, சில பெண்களுக்குள்ளார புருஷத்தன்மை இருக்கும், சில ஆண்களுக்குள்ள பெண்மை தன்மை இருக்கும். ஒரு கோழையா இருப்பான், இவன் தைரியமா இருப்பாங்க பெண்கள். ஆனா அந்த தைரியத்தை தான் இவர் சொல்றாரு, இந்த புருஷராய் இருங்கள். அப்ப விசுவாசத்துல உறுதியா நின்னு நீ தைரியமா இருந்தனா உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு கோழையா இருக்க போறியா, தைரியமா இருக்க போறியா? அடுத்து என்ன சொல்றாரு? திடன் கொள் என்று சொல்றாரு. திடன் கொள்ளுன்னா என்ன அர்த்தம்னா, பி ஸ்ட்ராங் அப்படின்றார். உறுதியா இரு. என்னதான்? உறுதியாய் ஸ்ட்ராங்கா இரு. அப்ப நீ எப்ப ஸ்ட்ராங் ஆக முடியும்? நான் எப்ப ஸ்ட்ராங் ஆக முடியும்? இப்ப பிசிக்கலா எடுத்துக்கோ. நீ இப்ப சரீர லெவல்ல நீ பலவீனமா இருக்கிற, உடனே ஸ்ட்ராங் படுத்தி என்ன செய்வ? சத்தான டானிக்கு சாப்பிடுவோம், முட்டை சாப்பிடுவோம், கீரை சாப்பிடுவோம், காய்கறி சாப்பிடுவோம். ஏன்னா உடலை பலப்படுத்துவதற்காக. அப்ப ஆவில நீ ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு என்ன சாப்பிடுவ? வேத வசனம் தான். ஒண்ணு வேத வசனத்தை சாப்பிடலாம், ரெண்டாவது ஜபத்துல ஆவியானவர்கிட்ட காத்திருக்கும் போது, ஆவியான நிரப்பும் போது உனக்கு யான பலம் வரும். அன்பாலே, நான் கடன் பிரச்சனைல கலங்கி தவிக்கும் போது ரொம்ப பலவீனமாயிடுவேன். இன்னைக்கு 4 பேர் திட்ட போறான், அந்த திட்ட வாங்க முடியாது. உட்காந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்ற பாடலை போட்டு 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 கேட்பேன். 100 வாட்டி கேட்பேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேட்டுட்டு அந்த கடைசி வரி பிரிக்மான்ஸ் மாத்தி போடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பாடலை கடைசியா முடிப்பார். அந்த கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம்னும் போது எனக்கு யான பலம் இறங்கும். அப்ப அந்த பலம் என்னை திடம் கொள்ள செய்தது. என்னை என்ன செஞ்சது? திடம் கொள்ள செய்தது. உன்னை பலவீனப்படுத்துறது தான், பயம் பார்த்தது தான் பிசாசுடைய வேலை. அப்ப நீ ஜெபிக்கும் போது எப்படியெல்லாம் நீ திடம் மனசா மாறணும், உன்னை எப்படியெல்லாம் ஆண்டவர் நிரப்பணும்னு நினைக்கிறியோ அந்த மெத்தட்ல நீ என்ன செய்யணும்? திடமனதா ஆயிக்கணும். ஒண்ணு ஜெபத்துல, ஒண்ணு வேதம் வாசிக்கிறதுல. ஒரு அம்மா சொல்லிச்சு சாட்சியில, நான் ரொம்ப குழப்பமான வேலையில, அது திடனற்று போன வேலையில நான் அதிகமாக சங்கீதத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன், விடாத படிப்பேன். நான் 50 சங்கீதம் படிக்கிறதுக்கு உள்ளார நான் என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பலப்படுத்திடுவாரு, ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படின்னு. அதே போல காந்தி தாத்தா சொல்லி இருக்கிறார், நான் குழப்பமான வேலையில திடமனசு திடனற்று போய் இருக்கும் போது, குழப்பமான வேலையில நான் அதிகமா மத்தேயு 5, 6, 7 மலைப்பிரசங்கத்தை நான் என்ன செய்வேன்? வாசிப்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது. அப்ப இன்னைக்கு நான் திடமனதா இருக்கும் பொழுது அந்த திட மனசை
ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையினால பெற்றுக்கொள்ள முடியும். அன்பாலே இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு உங்க காரியத்தை அன்போட செய்கின்றார். உங்க காரியத்தை இந்த 4 காரியத்தை விழித்திரு, விசுவாசத்துல நிலைத்திரு, புருஷராயிரு, திடன்கொள். இந்த 4 காரியம் செஞ்சிட்ட பிறகு உன் காரியத்தை அன்போட நீ என்ன செய்ய ஆரம்பிய. ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிப்பாரு, என்னையும் ஆசீர்வதிப்பாரு, நம்மளை சுத்திகரிப்பாரு. நம்மளை சுத்திகரித்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அன்பாலே இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டம், இன்னைக்கு எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த ராஜ்யத்தினுடைய வேலையா இருந்தாலும் சரி, நீ அர்ப்பணிப்போட செய்ய ஆரம்பி. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வார் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நம்மோடு பேசியிருக்கிறார். இன்னைக்கு நாம எப்படியாக நம்ம அர்ப்பணிப்போடு செய்யறோமா, இல்லது கடமைக்கு செய்யறோமா, இல்லது வேண்டா வெறுப்பா செய்யறோமா, இல்லது ஆண்டுடைய ராஜ்யத்தை எப்படியாக நம்ம அன்போடு செய்யறோமா என்பதை இன்னைக்கு நீனும் நானும் அறிந்து கொண்டோம். இந்த 4 காரியத்துல எல்லா நேரத்திலும் ஆவில விழித்திருக்கவும், விசுவாசத்துல உறுதியாய் நிற்கவும், நாம அந்த புருஷனுக்கு வேண்டிய அந்த தைரியத்தை வாங்கவும், திடன் கொள்ளவும் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளோடு பேசுவாராக, நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை சுத்திகரிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் நாங்கள் அதை அர்ப்பணிப்போடு அன்போடு செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அன்போடு இதிலிருந்து செய்ய, அதுல நாங்கள் வெற்றியை பார்க்க, அதுக்கு நாங்கள் விழித்திருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், புருஷனாய் இருக்கணும், திடன் கொள்ளணும்ன்ற அந்த காரியத்தையும் கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே நாங்கள் ஒரு காரியத்தை செய்யறோம் என்றால் ஆண்டவரே அன்போடு அர்ப்பணிப்போடு செய்யறதுக்கு இந்த 4 ஸ்டெப் எங்களுக்கு தேவைப்படுது. ஆண்டவரே அந்த ஒரு காரியத்தை நீ சிலுவையில மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீர், அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்தீர். ஆனால் ஆவில விழித்திருந்தீர், விசுவாசத்துல நிலைத்திருந்தீர், ஒரு புருஷனாயிருந்தீர், திடமாயிருந்தீர். அதனால்தான் உம்மாலை அந்த சிலுவையை சுமந்து ஆண்டவரே அந்த சிலுவையில மறிக்கிறதுக்கு ஆண்டவரே அந்த காரியத்தை மனப்பூர்வமாய் செய்தீர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஆண்டவரே கிருபை எனக்கு எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் ஒரு காரியத்தை எதை செய்தாலும் ஆண்டவரே அதை அர்ப்பணிப்போடு செய்ய இந்த 4 ஸ்டெப் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த 4 ஸ்டெப்ல எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை ஆண்டவரே ஆவில ஆண்டவரே நாங்கள் அனல் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே அசுசிப்படாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவியை புதுப்பியும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அசுத்தம் உள்ளவர்கள் தான். ஆண்டவரே பிரபஞ்சத்தின் சாத்தான் எங்களை எப்படியாக சிந்தனையில எதையாவது ஒரு காரியத்தை போட்டு என்னையும் உங்களையும் ஆண்டவரே வேர் பிரிக்க பார்க்கிறான். ஆண்டவரே அதுல இருந்து என்னை எங்களையும் விடுதலை செய்யுங்க. உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே எங்களை பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நாளைய தினத்துல ஆண்டவரே உம்முடைய நினைவாக நாங்கள் அந்த ஆண்டவரே திருவிருந்தில கலந்து கொள்ளும் போது அர்ப்பணிப்போடும் அன்போடு நாங்கள் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அது எங்களுக்கு தேவ பலனை கொடுக்கட்டும். ஆண்டவரே அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.